Welcome to the class. நான் Annie. இன்னைக்கு வந்து how are you? எப்படி இருக்க? இது எப்படி கேட்கலாம் ஸ்பானிஷ்ல அப்படிங்கறத நீ பார்க்க போறோம். மெக்சிகோல வந்து நிறைய விதமா கேட்பாங்க. நான் வந்த புதுசுல என்னடா இப்படிடா அப்படிங்கிற மாதிரி நிறைய விதமா இருக்கும். So I thought இன்னைக்கு இத பத்தி பேசலாம் அப்படினு சொல்லிட்டு. So first வந்து நம்ம வந்து different types ஆ பார்க்கலாம். காமனா இங்க எப்படி பேசுவாங்க, ஃப்ரெண்ட்லி அப்படியே பேசலாம், இல்ல வந்து மரியாதையா எப்படி ஒரு பாஸ் அந்த மாதிரினா அவங்க கிட்ட எப்படி பேசலாம் அப்படி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சொல்றேன். அதை வந்து எப்படி நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கறதையும் நான் சேர்த்தே சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து காமனா நீங்க ஒரு ஆளை பார்த்தா எப்படி பேசுறது அப்படின்னு நான் சொல்றேன். ¿Cómo estás? How are you? Estás, so it is you. ¿Cómo estás? How are you? எப்படி இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ¿Cómo te va? எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? How is it going? ¿Cómo te va? அடுத்தது ¿Qué tal? எப்படி இருக்கே? எப்படி எல்லாம் போகுது? How is life? அது மாதிரி ¿Qué tal? அப்படின்னு சொல்லுவாங்க. ¿Qué tal? அடுத்தது ¿Qué tal todo? Todo means everything. So ¿Qué tal todo? How is everything? எல்லாமே எப்படி இருக்கு? ¿Qué tal todo? இதெல்லாம் காமன் क्वेश्चंस. இதுக்கு நீங்க ஆன்சர்ஸ் எப்படி எல்லாம் சொல்லலாம் அப்படிங்கறத சொல்றேன். யூசுவலி மெக்சிகோல பாத்தீங்கன்னா ¿Cómo estás? is very very basic. காமனா ¿Cómo estás? யாரை பார்த்தாலும் ¿Cómo estás? ன்னு கேட்கணும். இல்லனா அது disrespect. ஓகே. சோ இப்போ நம்மள ஒருத்தர் ¿Cómo estás? எப்படி இருக்க அப்படினு கேக்குறாங்க அப்படினா நம்ம ஆன்சர் கண்டிப்பா bien சொல்லணும்னு இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா bien good சொல்லிட்டு உடனே கையோட gracias சொல்லணும். thank you சொல்லணும். ஏனா அவங்க நம்மள பார்த்து நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாங்கல்ல, அப்ப நம்ம அந்த கேள்விக்கு மரியாதை கொடுத்து நன்றிங்க என்ன கேட்டதுக்கு சொல்லணும். இல்லாட்டி அவங்க டிஸ்ரெஸ்பெக்ட்டா எடுத்துப்பாங்க. சொல்லிட்டு கையோட நீங்க எப்படி இருக்கீங்கங்கறதையும் கேட்கணும் நம்ம. சோ y tú and you and நீங்க எப்படி இருக்கீங்க, நம்மளும் y okay ¿Cómo estás? அப்படி திரும்ப அதே ¿Cómo estás? கேட்கணும்னு அவசியம் இல்ல. and நீங்க அப்படினு சொன்னாலே போதும். y tú அப்படினு சொன்னாலே திரும்ப நம்ம எப்படி இருக்கீங்கன்னு கேட்கோங்கறத அவங்க புரிஞ்சுப்பாங்க. சோ யூசுவலி அவங்க சொல்ற ஆன்சர் நம்ம எல்லாத்தையுமே அப்படிதான் சொல்லுவோம், நல்லா இருக்கும் அப்படிதான் சொல்லுவோம். சோ வந்து bien gracias y tú. இதுல ஒரு விஷயம் நீங்க கவனிங்க. இங்கிலீஷ்ல வந்து நம்ம क्वेश्चन கேக்கும்போது முதல்லயே நம்ம வந்து இந்த ஓபன் இத நம்ம போடுற மாதிரி அவங்க புரிஞ்சுப்பாங்க. பட் இங்க அப்படி கிடையாது. bien graciasங்கிறது நார்மலான ஒரு அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். சோ அதுல எந்த விதமான क्वेश्चन மார்க்கும் இருக்காது. and youங்கறத மட்டும் தான் ஓபன் क्वेश्चन மார்க் and the closing question mark வரும். இல்ல அப்படினா todo bien, all good. todo is everything, bien is good. everything is good, todo bien அப்படியே ஆன்சர் பண்ணலாம். இல்லனா más o menos பரவாயில்லைங்க, ஏதோ லைஃப் போகுது, பரவாயில்லை más o menos. இல்லனா regular, regular கிடையாது இங்கிலீஷ் மாதிரி, regular. ஓகே, regular எப்போ போல போயிட்டே இருக்கு, பெருசா விசேஷமா எதுவும் இல்ல, ரெகுலர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசும்போது எப்படி சொல்றது அப்படிங்கறத இப்ப சொல்றேன். ¿Cómo vas? கேஷுவல், இதெல்லாம் பயங்கர கேஷுவலா இருக்கும். ¿Cómo vas? va is like go. நம்ம பார்த்திருப்போம் ir அப்படிங்கிறது வந்து irregular verb. so voy, va, vas அதெல்லாமே வரும். so go எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, how is it going? ¿Cómo vas? ஓகே. அடுத்தது ¿Qué onda? சம்பந்தமே எல்லாம் வரல. ¿Qué onda? வாட்ஸ்அப். நானும் ஃபர்ஸ்ட் வந்தப்ப ¿Qué onda? அப்படினா அப்படிதான் எனக்குமே இருந்தது. இப்படிலாம் நிறைய கேட்பாங்க. இது வந்து மெக்சிகன், ஆக்சுவலி மெக்சிகன் ஆக்சென்ட் இதெல்லாமே. ¿Qué onda? வாட்ஸ்அப். ¿Cómo andas? How are you doing? ¿Cómo está usted? இப்போ இது பாருங்க, usted ஃபார்ம்ங்கறதுனால ரெஸ்பெக்ட்ஃபுல் எல்டர்ஸ்லயோ இல்ல வந்து பாஸ் மாதிரி ஆட்கள் கிட்டயோ நம்ம வந்து ¿Cómo estás? அப்படி நம்ம கேட்க கூடாது. ¿Cómo está usted? அவங்க bien gracias y tú அப்படி நம்ம சொல்லுவோம். ஓகே. இப்போ இதுக்கு ஆன்சர்ஸ் நம்ம டிஃபரண்டா இன்னும் வேற எப்படிலாம் சொல்லலாம் அப்படினு பாத்தீங்கன்னா todo tranquilo, everything is very calm. todo is everything, tranquilo is calm. everything is like calm, நல்லா போயிட்டு இருக்கு. nada nuevo. nada means nothing. nuevo means new. nothing new. எதுவும் பெருசா இல்ல, ஏதோ வாழ்க்கை போயிட்டு இருக்கு. todo en orden. todo is everything. en is in. orden
அப்படின்னா எல்லாமே வந்து ஆர்டர் இன் an orderly way, எல்லாமே எப்படி போகணுமோ வாழ்க்கையில அதுபடி போயிட்டு இருக்கு, எல்லாமே சரியா போயிட்டு இருக்கு. todo en orden, வாழ்க்கை நல்லபடியா எப்போ போல போய்கிட்டு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா யூஸ்வலி லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம யோசிக்கிறத நம்ம வெளியே சொல்லுவோம், அடுத்தவங்க சொல்கிறத நம்ம புரிஞ்சுப்போம் இல்லையா. ஸ்பானிஷ் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு இமோஷனல்ஸ்லாம் நிறைய உள்ள ஒரு லாங்குவேஜ், பயங்கரமாக ஃபீல் பண்ணி தான் அவங்களோட கான்டெக்ட் அவங்க பேசுகிறது எல்லாமே இருக்கும். போக போக உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா நம்ம ஃபீலிங் சம்மந்தமாக ஹவ் ஆர் யூ, அடிபட்டுருச்சு, கீழே விழுந்துட்டாங்க, உடம்பு சரியில்லை, அப்போது நம்ம அவுட் ஆஃப் கன்சர்ன் நம்ம உண்மையிலே ரொம்ப அக்கறை கொண்டு ஒருத்தர் நம்ம கேட்போம் இல்லையா, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க, இப்போ நல்லா ஆயிட்டீங்களா அப்படின்னு நம்ம ரொம்ப எமோஷனலி கேட்போம் இல்லையா. அந்த விஷயத்தையும் நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இப்போது அதெல்லாம் எப்படி கேட்கணும், அதை எப்படி பதில் சொல்லணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், como te sientes. sientes அப்படிங்கிறது sentir அப்படிங்கிற வேர்ப்ல இருந்து வரும். இது ஒரு irregular verb. sentir அப்படின்னா to feel. so como te sientes, yes வருதா, அப்ப அது யூவா, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க, இப்போ நல்லா ஆயிட்டா, காய்ச்சல் சரியாயிட்டா அப்படி கேட்போம் இல்லையா. ஸோ como te sientesங்கிறது ரொம்ப ரொம்ப காமன். இப்போ இங்க தே அப்படிங்கிறது ஏன் வந்ததுங்கிறது ஒரு வேற கிராமர், அதை நம்ம இன்னும் அட்ரஸ் பண்ணல. இதுக்கப்புறம் நீங்க ஃபாலோ பண்ண உங்களுக்கு இங்க தே ஏன் வந்துச்சுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ como te sientes, how do you feel. அடுத்தது todo bien, all okay, todo bien. இப்போ ஏதோ ஒன்று கீழே ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னா நம்ம என்னாச்சு அப்படி கேட்போம்ல, அதே மாதிரி todo bien அப்படிதான் இங்க கேட்பாங்க. all okay, ஏதாவது பிரச்சனையா, நான் ஹெல்ப்புக்கு வரணுமா, அந்த அர்த்தத்தில் கேட்கறது todo bien. இதெல்லாம் மெக்சிகோவில் நீங்கள் ரொம்ப காமனாக கேட்கக்கூடிய விஷயங்கள் தான். todo bien, all okay. அடுத்தது estás bien, are you okay. estás bien, todo bien is everything okay. estás is you, so estás bien, are you okay. அடுத்தது como te encuentras, இதுவும் புதுசு. encontrar அப்படிங்கிறது find, to find. இதுவும் ஒரு irregular verb. ஸோ இதை நம்ம கான்ஜுகேட் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ como te encuentras, இதே கிராமர் தான் இங்கேயும் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீ உன்னை எப்படி பார்த்துட்ட, நல்லா இருக்கியா, அந்த மாதிரி. ஓகேயா. ஸோ como te encuentras, how are you feeling, அந்த அர்த்தத்தில் கேட்பாங்க. இப்போ இதோட ஆன்சர்ஸ் நம்ம எப்படியெல்லாம் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா como te sientes, me siento bien. இங்க தே வந்திருக்கா you, இங்க மே வந்திருக்கா I. ஓகே, இது வேற கிராமர், நம்ம அப்புறம் படிக்கலாம். ஸோ me siento bien, I feel good, me siento bien. அடுத்தது todo bien, all okay, un poco cansado. Un is a, poco is little, cansado means tired, a little tired, un poco cansado, கொஞ்சம் டயர்டாக தான் ஃபீல் பண்ணுறேன், நான் நல்லா தான் இல்லை, that is the meaning. okay. அடுத்தது பாருங்க, estás bien, are you okay. mejor, mejorனா better. okay, mejor, gracias, பரவாயில்ல, இப்போ நான் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன், thank you. so mejor, gracias. அடுத்தது como te encuentras, நீ எப்படி ஃபீல் பண்ற, அதுக்கு no muy bien, நல்லாலாம் இல்லை. la verdad, honestly, verdad means truth, உண்மையை சொல்ல போனா நல்லாலாம் இல்லை, அதுதான் அதோட அர்த்தம். no muy bien, la verdad, not very good. ஓகே, இப்படியும் சொல்லலாம். ஸோ ஸ்பானிஷ்ல how are you, எப்படி இருக்க, எப்படி ஃபீல் பண்றேன்னு கேட்குற எல்லா வகையும் நான் எடுத்து கிளாஸாக நான் கொடுக்கணும்னு நினச்சேன். பிகாஸ் ஸ்பானிஷ் இங்கிலீஷை விட கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு லாங்குவேஜ் தான். ஸோ நான் அப்பப்போ நம்ம டாபிக் சூஸ் பண்ணும்போது எல்லாத்தையுமே ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணி நூக் அண்ட் கார்னராக உங்களுக்கு டீச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு உண்டான டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகேயா, தேங்க்யூ.